Taste the Daily. அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்தியதே திமுகவின் சாதனை என்று கழக பொதுச் செயலாளர் காட்டமாக தெரிவித்தார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது. அம்மா என்னன்னாங்க, அந்த குடும்பத்தில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி செஞ்சு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்தோம். பவுன் 70 ரூபாய் 70,000. இன்னைக்கு தாலிக்கு தங்கத்துக்கு ஒரு பவுன் 70,000. அதையும் நிறுத்திட்டீங்க. மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி, அந்த கல்வி அரசு பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தோம். 52,35,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது கண்ணுறுத்தி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வியில கூட அரசியல் செய்கின்ற அரசு இந்த அரசு அந்த லேப்டாப் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் 2026 அமையும். மீண்டும் இந்த நிறுத்தப்பட்ட லேப்டாப் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும்.